ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் மேன் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸை தான் நம்பியிருப்பாங்க. பட் ஒரு ஆவரேஜ் மில்லியனியர் அவங்களுக்கு 7 சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த 7 சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அந்த 7 சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸில் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்ம எந்த ஒரு இன்கம் ஸ்ட்ரீம்ஸை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸில் கொண்டு வந்துடலாம். ஒன் இஸ் ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கமில் நீங்கள் டைமை பணத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஆக்டிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளேஸுக்கு போய் ஒர்க் பண்ணணும். அதாவது நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சேலரி வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஜாபை ஆக்டிவ் இன்கம்மை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிவ் இன்கமில் நம்ம ஒரு தடவை போடுற எஃபர்ட்டுக்கு நம்ம அங்கே இருக்கமோ இல்லையோ லாங் டேர்முக்கு நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஜாப் போன அப்புறம் அவங்களுடைய ஜாப்லேயே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதால ஜாப் போகிறோம், சேலரி வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு ரொட்டீன் லைஃபான ரேட் ரேஸில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க ஜாப்பை தவிர எந்த ஒரு ஸ்ட்ரீம்லேயும் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் இப்படி இல்லாமல் ஒரு சேஞ்சுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேஸ்ட்லெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸில் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை டெவலப் பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. 7 ways டு ஜென்ரேட் இன்கமில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏர்ன்ட் இன்கம். இந்த இன்கம் வந்து உங்கள் ஜாப் மூலமாக வரலாம். அதாவது உங்கள் சேலரியாக, இல்லை நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். அது வந்து உங்கள் ஆக்டிவ் இன்கம் கேட்டகரியில் வரும். பிகாஸ் ஒரு ஜாப் மூலமாக உங்களுக்கு ஹவர்லி, வீக்லி ஒரு மந்த்லி பேமெண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ட்ரி லெவலில் இருந்தாலும் சரி, ஒரு சிஇஓ லெவலில் இருந்தாலும் சரி, உங்கள் டைமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரி ஆஃப் இன்கமில் தான் வருவீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்டராகவே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அன்றைக்கி உங்களோட பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் போகலாம். ஸோ அன்னியோட இன்கம் உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ இதுதான் ஏர்ன்ட் இன்கமில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு மில்லியனராக இருக்கலாம், இல்லைனா மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ எந்த பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு மில்லியனர் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த கேட்டகரியில் தான் உங்களோட இன்கம்மை ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே உங்களுடைய இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் இங்கேயே தங்கிடக்கூடாது. தட் இஸ் வாட் ஐ மீன் டு சே. நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் என்கேஜாக இருக்கிறதால அவங்களுக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னு நினச்சி கூட பார்க்குறது இல்லை. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற ஜாப்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடலான்னு பார்க்குறாங்க. பட் அவங்க இப்படி இருக்கிறதால அவங்க ஒரு ரேட் ரேஸில் மாட்டிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கிட்டேயும் 24 hours தான் இருக்குது. நீங்கள் டைமை மணி ஏர்ன் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் உங்களோட இன்கமில் ஒரு லிமிட் வந்துடும். இந்த லிமிட்டை நீங்கள் பிரேக் பண்ணணுன்னா மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் என்னென்னன்றதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, டிரான்சாக்ஷனல் இன்கம். இந்த டிரான்சாக்ஷனல் இன்கம் கேட்டகரி வந்து மற்ற எல்லாத்தையும் விட ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். பிகாஸ் இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். பை லோ, செல் ஹை. ஒரு ப்ராடக்டை லோ ப்ரைஸ்க்கு வாங்கி அதை ஹை ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு அதிக ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறது. இந்த ப்ராஃபிட் மார்ஜின் தான் நம்மளோட இன்கமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப்பை 25,000க்கு வாங்கி அதை ஒருத்தர்கிட்ட 30,000க்கு சேல் பண்ணிட்டீங்கன்னா இதோட மார்ஜின் வந்து உங்களுக்கு 5,000. இதை தான் நம்ம ரீசெல்லிங், ரீட்டெயிலிங் ஆர் ஃப்ளிப்பிங் ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் டிரான்சாக்ஷனல் இன்கம்மை ஆக்டிவ் இன்கமாக ஆர் பேசிவ் இன்கமாக கூட ஜென்ரேட் பண்ணலாம். நம்பர் 3, போர்ட்ஃபோலியோ இன்கம். போர்ட்ஃபோலியோ இன்கம் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் பேசிவ் இன்கம் தான். நீங்கள் ப்ராப்பராக 50-30-20 ரூலை யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இன்கமில் இருந்து 20% உங்கள் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ண யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோஸில் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஐடியாஸை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படி ஸ்மார்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ண போர்ட்ஃபோலியோவில் சில வேல்யூபிள் கம்பெனிஸோட ஷேர்ஸ் இருக்கலாம். அண்ட் அந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் பார்க்குறப்போ நீங்களும் ஷேர் ஹோல்டராக இருக்கிறதால உங்களுக்கு டிவிடெண்ட் மூலமாக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷேர்ஸ் ஒரு பாண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் டைமை இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களால் டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்ஸ் ஆர் பாண்ட்ஸை வந்து உங்களால் டிசைட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் Zerodha ஆர் 5paisa.com இந்த மாதிரி மேஜர் ஸ்டாக் புரோக்கர்ஸை அப்ரோச் பண்ணலாம். பேங்க்கில் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், பிபிஎஃப், பென்ஷன் ஸ்கீம், கோல்ட் பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அசட் மூலமாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்கம் கேட்டகரியில் வந்துடும். நம்பர் 4, ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வீடு வாடகைக்கு வர்றது தான் ஞாபகத்துக்கு வரும்.
அதுவும் ஒரு வழி தான். பட் ரெண்டல் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது மட்டுமே வழி கிடையாது. உங்ககிட்ட வீடு இல்லாமல் வெறும் லேண்டாக இருந்தால் கூட அதை பார்க்கிங் ஸ்பேஸாக ரெடி பண்ணி ரெண்ட்டுக்கு விட்டு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிற மாதிரி லேண்ட் ஸ்பேஸை டெக்கரேட் பண்ணி ரெண்ட்டுக்கு விட்டு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்ட்டுக்கு விட்டு கூட ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் அவங்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெண்ட்டுக்கு விட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ, கார் இந்த மாதிரி நிறைய பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் ரெண்ட்டுக்கு விட்டு ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ரெண்டல் இன்கம் கேட்டகரியில் தான் வரும். நம்பர் 5, ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒரு தடவை பண்ண ஒர்க்குக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மூவி எடுத்திருந்தீங்கன்னா அந்த மூவிஸை எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மியூசிக். ஆல்சோ, நீங்கள் ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புக்கு எவ்வளோ சேல் ஆகுதோ, இல்லைனா அந்த புக்கை பேஸ் பண்ணி யாராவது ஒரு மூவி எடுத்திருந்தாங்கன்னா கூட அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ராயல்ட்டி இன்கமாக ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ராயல்ட்டி இன்கம் மூலமாக தான் ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு மூவி மூலமாக அதோட ஆத்தர் ஒரு பில்லியனர் ஆனாங்க. நம்பர் 6, கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஜென்ரலாக லாங் டேர்முக்கு கிடைக்கிற ஒரு இன்கம். நீங்கள் ஏதாவது ஒரு அசர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு 5 or 7 இயர்ஸ் முன்னாடி ஒரு லேண்ட் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த சேல் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட நீங்கள் அதிகமாகவே ப்ராஃபிட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் கேபிட்டல் இன்கம். நம்பர் 7, ரெக்கரிங் இன்கம். இப்போது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு மந்த்லி, வீக்லி ஒரு ஏர்லி ஒரு இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா அதுதான் ரெக்கரிங் இன்கம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இன்டர்நெட் அண்ட் கால் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற எல்லா நெட்வொர்க் கம்பெனிஸ்க்கும் நம்ம ரெக்கரிங் இன்கமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவங்க சர்வீஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அவங்களுடைய பிளானை மந்த்லி ஒரு ஏர்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ரெக்கரிங் இன்கம் கேட்டகரியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம், லைக் ப்ரைம் ஆர் நெட்ஃப்ளிக்ஸ். இந்த 7 இன்கம் ஸ்ட்ரீம்ஸை வச்சு தான் நிறைய மில்லியனர்ஸ் வந்து அவங்களோட இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமில் டிபெண்ட் ஆகாமல் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், எந்த ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி நீங்கள் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் சின்சியராக அதில் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.